Everybody's welcome to Tony Spark. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்பர் கெஸ்ஸிங் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 1 to 100குள்ளே நம்ம நம்பர் கெஸ் பண்ணணும். இப்போ நான் 55ன்னு போட்டோன்னா இந்த யுவர் நம்பர் இஸ் ஸ்மாலர் தென் சீக்ரெட் நம்பர்னு வருது. அப்போனா 55க்கு மேலே தான் இருக்கணும். 85ன்னு போட்டோன்னா கிரேட்டர் தென்னு போகுது. நம்பரோடைய கெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தப்பாயிருச்சு. ஆக்சுவலி த சீக்ரெட் நம்பர் வந்து 76 கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் பைத்தானுக்கு பிகினராக இருந்தீங்கனாலும் இந்த ஒரு ப்ரோக்ராம் போதும் உங்களால் எல்லாமே கற்றுக்க முடியும். சரி, நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இது தான். ஸோ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1 to 100குள்ளே தான் இருக்கணும். அது வந்து எக்ஸிஸ்ட், அதாவது 100க்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து இன்வேலிட்னு வரும். இப்போ நான் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். num.k.py நீங்கள் வந்து என்ன நேம் வேணும் கொடுத்துக்கலாம். நான் சும்மா num.k.py கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன்ஸை பார்த்திங்கன்னா நம்ம வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு வந்து எத்தனை டைம் நீங்கள் வந்து இதை ட்ரை கொடுக்க போகிறீங்க இந்த 100க்குள்ளே இருக்கிறத. எனக்கு வந்து ஒரு 5 டைம்ஸ் ரன்னா போதும். அப்போனா 0 to 5ன்னு கொடுத்தனா எனக்கு வந்து 0 1 2 3 4 அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஐட்ரேஷன் பார்த்திங்கன்னா நடக்கும். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் நம்பர் டிஃபைன் பண்ணிடலாம். எஸ் நம்பர் கொடுத்துக்கிறேன். ரேண்டமாக நீங்களே ஏதாவது ஒரு நம்பர் கொடுங்க. இப்போ சப்போஸ் நான் வந்து 98 நான் 65ன்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே எப்போ எதை கொடுத்தாலுமே டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கண்டிஷன்ஸ் என்னன்னா 100க்குள்ளே தான் இருக்கணும். நம்பர் மஸ்ட் பிட்வீன் 100க்குள்ளே தான் இருக்கணும். அது எக்ஸிட் ஆச்சுன்னா இன்வேலிட்னு வந்துடணும் நமக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டே அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லிடலாம். the number must be in 1 to 100. இப்போ நம்ம இந்த சீக்ரெட் நம்பர் வந்து இருக்குது. பட் ஆனால் நம்ம யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கணும். ஸோ அதை எப்படி வாங்குறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூசர் இன்புட் வாங்கணும். நீங்கள் யூசர் இன்புட்னே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏபிசின்னு கொடுத்தோம்னா அது மேபி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூசர் இன்புட் இந்த ஈக்குவல் சிம் வந்து நம்ம அசைன் பண்ணுறது, வேலையை அசைன் பண்ணுறதுக்கு. இப்போ நார்மலாக நம்ம இன்புட் எடுக்கிறதுக்கு இன்புட் அப்படின்னு கொடுத்தா நம்ம இன்புட் வந்து எடுத்துக்க முடியும் யூசர்கிட்டருந்து. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே நம்பர், அந்த சீக்ரெட் நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் எங்கள் வேலை. ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா ஃபஸ்ட் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கெஸ்ஸிங் நம்பர், அதாவது சீக்ரெட் நம்பர் வந்து கெஸ்ஸிங் நம்பரோடைய அதிகமாக இருந்ததுன்னா இவர் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் சீக்ரெட் நம்பர்னு நமக்கு பிரிண்ட் ஆகணும். நம்ம வாங்குகிற யூசர் இன்புட் வந்து கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா நம்மளோட சீக்ரெட் நம்பருக்கு நமக்கு என்ன பிரிண்ட் ஆக போகுதுன்னா யுவர் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் சீக்ரெட் நம்பர்னு பிரிண்ட் ஆகணும். இல்லை எனக்கு அதோட கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம நார்மலாக இஃப் எல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இப்போ எனக்கு வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கணும். அப்படின்னா நான் நெஸ்டட் இஃப் தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா எலிஃப் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது எனக்கு இதுவாக இருக்கலாம், பட் இருந்தாலும் எனக்கு இதுவாகவும் இருக்கலாம் அப்படிங்கும்போது ஸோ அதோட நம்மளுடைய நம்ம கொடுக்குற இன்புட்டோட அந்த நம்பர் வந்து ஒரு வேளை பெருசாக இருக்குது அப்படின்னா ஸோ யுவர் நம்பர் இஸ் ஸ்மாலர் தென் த சீக்ரெட் நம்பர்னு வரணும். இப்போ எனக்கு இது ரெண்டுமே இல்லை, நம்பர் கரெக்டாக வந்துருச்சு, அதாவது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து நம்பர் வந்து கரெக்டுன்னு வந்துடணும். அப்போனா இது ரெண்டுமே இல்லை, அப்படி இந்த யூசர் இன்புட்டோட மேலே இல்லை கீழே இல்லை அப்படிங்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்பர் கரெக்டாக தான் இருக்கும். நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 to 100க்குள்ளே தான் கொடுக்கணும். அப்படிங்கும்போது நான் 55 கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எரர் வருது. ஏன்னா நம்ம இன்புட் வந்து நம்ம வந்து இன்டீஜராக ஸ்ட்ரிங்காக, அதாவது நார்மலாக நீங்கள் வந்து இன்புட் கொடுக்கும்போது அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கும். நாம் வந்து நம்ம இது இன்புட்டை டீச்சராக மாற்றணும்னா முன்னாடி வந்து டைப் கேஸ்டிங்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் டைப் கேஸ்டிங் தெரியல பரவாயில்ல, போக போக பார்க்கலாம் அதையும். ஆக்சுவலி இப்போ நான் இன்புட் வந்து இன்ட்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? $55 கொடுக்குறேன். இவர் நம்பர் சீக்ரெட் நம்பர் ஸ்மாலர் தென் அவர் நம்பர் வந்து ஸ்மாலாக இருக்குன்னு சொல்லிடுச்சு. அப்போ நான் வந்து இதோட அதிகமாக தான் கொடுக்கணும். ஆக்சுவலாக நம்மளோட கெஸ்ஸிங் நம்பர் என்ன 65. இப்போ நான் 65 கொடுக்குறேன். ஒரு கெஸ் இஸ் கரெக்ட். பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி இது ரன் ஆகுது. திருப்பி நம்மளோட கெஸ்ஸிங் நம்பர் கேட்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இங்கே அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முடிஞ்சு, அதாவது என்னோட கெஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா
அங்கே என்னோட இது வந்து பிரேக் ஆயிடணும். அப்போ நம்ம பிரேக்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சார் இது கண்டிஷன். இப்போ நான் பிரேக்னு ஒன்று யூஸ் பண்ண போகிற கண்டிஷனை. ஸோ இப்போ நான் திருப்பி ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு நம்பர் கெஸ் கேட்குது. ஸோ நான் 55 கொடுக்குறேன், இந்த நம்பர் ஸ்மால்னு வருது. இப்போ நான் வந்து ஆக்சுவல் நம்பரே கொடுக்குறேன் 65ன்னு. எனக்கு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கெஸ்ன்னு சொல்லி ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. போன டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நடந்திருக்குன்னா திருப்பி ரன் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஆனால் இந்த டைம் கிடையாது. இப்போ ஒரு வேளை நான் 899 கொடுக்குறேன்னா யுவர் நம்பர் இஸ் கிரேட்டர் தென்னு வருது. எனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும், என்னோடைய நம்பர் வந்து 1 to 100க்குள்ளே தான் இருக்கணும். 100க்கு மேலே போயிடுச்சுன்னா யுவர் இன்புட் இஸ் இன்வேலிட்னு வருதும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வந்து எலிஃபாக மாற்றிக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டே செக் பண்ணிடணும்ல, இஃபாக மாற்றிட்டு இப்போ ஏன் இங்கே எரர் வருதுன்னா ஃபஸ்ட் டைமே இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் முன்னாடி. இஃப்குள்ளே எனக்கு வந்து கொடுக்குற யூசர் இன்புட் வந்து அதாவது ஸ்மாலர் தென் 1 அப்படி இல்லைன்னா ஆர் எனக்கு வந்து யூசர் இன்புட் வந்து கிரேட்டர் தென் 100 இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா பிரிண்ட் எனக்கு அங்கேயே ஷோ பண்ணிடணும். எபோ ஆர் லெஸ் தென் 1 சரி எபோ 100ன்னு போட்டுக்கலாம். எபோ 100 ஆர் லெஸ் தென் 1 இஸ் இன்வேலிட். 1ஓட ஸ்மாலாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி 100ஓட பெருசாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டிஷன். இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து 456ன்னு கொடுக்குறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா இன்வேலிட்னு வந்துருச்சு. இப்போ நான் அதே மாதிரி -2 -3 கொடுக்குறேன், அதுவே எனக்கு இன்வேலிட்னு வந்துருச்சு. இப்போ நான் அதே பார்த்தீங்கன்னா 55 கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் நார்மலாக ரன் ஆகும். 65 கொடுத்தோன்னா அப்படியே கைப்பு வெளியே வந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எலிஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப் நான் வந்து இந்த ஒரு ஐட்ரேஷனை நான் வந்து எத்தனாவது இடத்துல நான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் இந்த இடத்துல பிரிண்டில் போட்டு நான் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதுறேன். எனக்கு இங்கே நான் வந்து எத்தனை டைம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இங்கே வந்து நமக்கு இங்கே காமிக்கணும். அப்போ நான் இங்கே வெறும் ஐன்னு சொல்லி கொடுத்தேன்னா நான் இங்கே வந்து என்ன கொடுக்குறேனோ அது அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகும் இந்த ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே. இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைப் கேஸ்ட் அப்படிங்கிற ஒன்று நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்குள்ளே இந்த ஒரு ஐயை போட்டுக்கணும். இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா 55 அப்படின்னு சொல்லி ரன் பண்ணுற போது வந்துடுச்சு. இப்போ 65ன்னு போடும் போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து முன்னாடி அதாவது ஃபார்மேட்டிங்கிற ஒன்று நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். எஃப்னு 55 45 65 எனக்கு பார்த்திங்கன்னா 2 அட்டம்ப்டில் இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி வருது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 0லேருந்து எடுத்துக்கும். அப்போ நான் 1 to 6 நான் 1 to 6ன்னு வச்சேன்னா எனக்கு நம்பர்ஸ் வந்து அங்கே கரெக்டாக வந்துடும். இப்போ எனக்கு மொத்தம் 5 ட்ரை. இப்போ 1 2 3 4 5 நான் 1 2 6 65 4th அட்டம்ப்டில் நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கோன்னு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம எத்தனை டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் இங்கே வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த ட்ரை ஒருவேளை எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து த ட்ரை இஸ் எக்ஸிஸ்டட் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ உங்களோட ட்ரை முடிஞ்சு போச்சு, திருப்பியும் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு வரணும். அப்படிங்கும் போது ஸோ நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபார் லூப்புக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு மாடியூல் மாதிரி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாகவே ஒன்றா ரன் ஆகும். இதுக்குள்ளே நீங்கள் இஃப் கொடுத்தீங்கன்னா இதுவும் திருப்பி அந்த லூப்லேயே ரன் ஆகும். அதுக்காக தான் நான் வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வெளியே கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம். இஃப் எனக்கு வந்து யூசர் இன்புட் வந்து கரெக்டாக சீக்ரெட் நம்பரோடைய மேட்ச் ஆச்சுன்னா இப்போ அந்த லூப் ஃபுல்லாகவே எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்ஸில் எனக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ட்ரை பார்த்தீங்கன்னா போடுறேன், 45 போடுறேன், 22 போடுறேன், 77 போடுறேன், 355 போடுறேன். ஸோ யுவர் சீக்ரெட் நம்பர் ஸ்மாலர் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுவே நீங்கள் வந்து இதுக்குள்ளே போட்டு வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள், அது திருப்பி லூப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா திருப்பி பிரிண்ட் ஆகுது. ஸோ கரெக்டாக இருந்தாலும் திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸுங்கிறது பிரிண்ட் ஆகும் 65. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 2 டைம் இவர் அட்டம்ப்ட்ஸ் ஆகுன்னு வருது. ஸோ எனக்கு இது வேணாம். ஸோ அப்போ நம்ம இங்கே இருக்கிற இந்த இதை தூக்கிடலாம்.
ஸோ இங்கே வந்து என்ன அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுது. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த சீக்ரெட் நம்பரோடையே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணால் யுவர் கெஸ் இஸ் கரெக்ட் சொல்லி இங்கே வந்துருச்சா, த சீக்ரெட் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம திருப்பி டைப் காஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே கொடுக்குற வேரியபிள் நேம் இங்கே நீங்கள் வந்து என்ன நம்பர் இங்கே வந்து நீங்கள் என்ன நேம் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக இங்கே கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இங்கே வந்து ரன் ஆகும். எனக்கு அதுவே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 5 அட்டெம்ப்ட் வேணாம், எனக்கு ஒரு நான் வந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ் நான் வந்து இதை ரன் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து வைல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம் இங்கே. ஸோ வைல் எல்லாம் ஸ்மால் லெட்டர் கொடுங்க. வைல் டி மட்டும் கேப்ஸ் ட்ரூக், இதே தான் பார்த்தீங்கன்னா ஜாவாலி இருக்கும். ஸோ வைல் ட்ரூன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும் இது திருப்பி ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிரேக் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு டைமும் போய் அந்த ஒரு வந்து நம்பரை மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் கெஸிங் கேம் இருக்கும், அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பரை மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேண்டம் அப்படிங்கிற ஒரு வந்து பேக்கேஜை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே பேக்கேஜ் வந்து ஃபஸ்ட்டு தான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இங்கே கூட ஸோ இந்த ட்ரிபிள் கோட்ஸ் வந்து இது கொடுத்துருக்கேன்னா இந்த ஒரு லைனில் எக்ஸிக்யூட் ஆகாது. ஆக்சுவலி இந்த ஒரு லைனில் அது வந்து எடுக்கிறதுக்காது இருக்குதுன்னு நமக்கு ஸ்டார்டிங்கில் இந்த வந்து 7th லைனில் இருந்து தான். அப்போ நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன் இம்போர்ட். ஸோ உங்களுக்கு இது கன்ஃபியூஸாக இருக்குன்னா ஒரு பிரச்சனை இல்லை, நான் தூக்கிடுறேன், இதுக்கு மேலே இது நம்ம கண்டிஷன்ஸ் தேவையில்லை. ஸோ நான் இம்போர்ட் ரேண்டம்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த ரேண்டம் நம்பர் வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் டாட் நம்ம இன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீஜரில் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம், அதனால் ரேண்டம் நான் இன்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, ரேஞ்சுக்கு இருக்குது, பைட்ஸுக்கு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா விஷயத்து ரேண்டம் லிஸ்ட்னு எடுத்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே ஆப்பிள் பனானா இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு அதே பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு நேம் எடுத்து கொடுக்கும் ஒரு டைம். அந்த மாதிரி நான் ரேண்டம் இன்ட் நான் வந்து இப்போ ஒரு 1 to 100க்குள்ளே எனக்கு வந்து வேணும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1ஐயும் எடுத்துக்கும் 100ஐயும் எடுத்துக்கும், ரெண்டையுமே தான் இது வந்து எடுத்துக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன கன்ஃபியூஸாக இருக்குன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ இந்த ஒரு 2 லைனை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு இப்போ இது மட்டும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகணும். அப்படிங்கும்போது நம்ம இந்த ஒரு ஸ்டேட் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 84 எனக்கு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுத்துருக்கு. ஸோ திருப்பி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். முன்னே 84 இருந்துச்சா, இப்போ பார்த்தீங்கன்னா 19 ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு தான் நாம் வந்து இந்த ரேண்டம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இதுவே ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணும். இப்போ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போய் நம்பர் மாற்ற தேவையில்ல. ஸோ இப்போ நான் இதே ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே தூக்கி நான் வந்து அந்த சீக்ரெட் நம்பர் கொடுக்க போகிறேன். இப்போ நாம் வந்து எந்த ஒரு நம்பருமே டிஃபைன் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ரேண்டமாக எடுத்துக்க போகுது. இப்போ நம்ம 100க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அந்த சீக்ரெட் நம்பர் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரிலனா அந்த அட்டம்ப்ட்ஸ்லாம் முடிஞ்ச வட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்பர் வந்து என்ன, நீங்கள் எத்தனை அட்டம்ப்டில் இருக்கீங்க. ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் நம்ம இங்கே வந்து அந்த சீக்ரெட் நம்பர் வந்து கிடைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம அதை கண்டுபிடிக்கலனா இங்கேயும் நம்ம டைப் கேஸ்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நார்மலாக நீங்கள் வந்து பைத்தானில் ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தனியாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே ஒரு கமா வச்சு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடைய பேரை இங்கே கொடுப்பீங்க. ஸோ இப்படியும் கொடுக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் போகும்போது இந்த மாதிரி ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிக்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒவ்வொரு டைமும் கமாவை போட்டு இல்லை வந்து வேறு விஷயத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது ஸோ இந்த ஃபார்மேட்டிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதனால் தான் இப்படியே கற்றுக்கோங்க, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நான் எப்படியும் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன், 55 கொடுக்குறேன். $55 கொடுக்கும்போது இந்த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் சீக்ரெட் நம்பர்னு வந்துருச்சு. 55க்குள்ளே தான் இருக்குது.
நான் ஒரு 45 கொடுக்குறேன். 45ம் பெருசாகுதுங்குது. அப்போ 40 கொடுக்குறேன். 40யும் பெருசுன்னு வருது. அப்போ 20 கொடுக்குறேன். 20 வந்து கிரேட்டர் தென் வருது. அப்போ ஒரு 17 கிரேட்டர். அப்போ த சீக்ரெட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் நம்பர் பிரிண்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கெஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியுதானே நம்ம இன்னொரு அட்டம்ப்ட் போட்டு பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு. நான் இப்போ 55 கொடுக்குறேன். நம்பர் வந்து கிரேட்டர்னு வருது. அப்போ கிரேட்டர்னு வருதுன்னா கம்மியாக தான் இருக்கும். 20 கொடுக்குறேன். 20 ஸ்மால்னு வருது. 25 கொடுக்குறேன். சரி, நான் வந்து டாட் வச்சுட்டேன் எக்ஸ்ட்ரா. ஸோ திருப்பி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 55 வந்து ஸ்மால்னு வந்துருச்சு இந்த டைம். அப்போ நம்ம 85 கொடுத்து போகலாம். 85ங்கிறது கிரேட்டராக இருக்குது. 55லேருந்து 85குள்ளே தான் அந்த நம்பர் இருக்க போகுது. 70 கிரேட்னு வருது. இப்போ 65லேருந்து 70குள்ளே தான் அந்த நம்பர் இருக்க போகுது. நமக்கு கடைசி ட்ரை வேறு. ஸோ நான் ஒரு 68 அப்படின்னு போடுறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டால் 67 போட்டிருந்தா நம்ம வின் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ இந்த ஒரு கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து பேசிக்காக நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்குவீங்க. ஸோ நீங்கள் பேசிக்கான ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு தான் இந்த ஒரு கேமே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்மளோட டோனி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுருங்க.